எங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய கோயில் என்பது இந்த பூலோகத்தினுடைய வைகுண்டமாக இந்துக்கள் நம்பிக்கையாக வணங்கி கொண்டு வருகின்ற ஒரு கோயில். அந்த கோயில் கோபுரத்தினுடைய வாசலிலே ஈவேராசிரியை 2006 வச்சு கடவுளை வணங்குறவெல்லாம் காட்டு மிராண்டின்னு சொல்லி ஒரு கல்வெட்டை வச்சிங்களே, இது எப்படிங்க இது நியாயம்? அது எந்த மசூதிக்கு வாசலிலோ அல்லது தர்காவின் வாசலிலோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தேவாலயத்தின் வாசலிலோ வைத்து கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டின்னு உங்களால வைப்பதற்கு, சிலை வைப்பதற்கு, கல்வெட்டு வைப்பதற்கு துணிச்சல் இருக்குதா? இப்ப ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வாசலிலே இந்த மாதிரியான கல்வெட்டு வைக்கக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது என்று சொல்லி இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் 2006 போராட்டத்தை நடத்தினார். அப்பொழுது அங்கிருந்த பக்தர்கள் இந்த ஈவேராசிரியை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இரவோடு இரவாக அங்க இருக்கக்கூடிய அந்த ஈவேராசிரியை அடித்து அகற்றி நடத்தி இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்திற்கு அர்ஜுன் சம்பத் அவர்களும் அவருடன் சேர்ந்து சிலரையும் கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே ஓராண்டுக்கு மேலாக சிறையில் வச்சிருந்தாங்க. அப்ப இருந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து இது சம்பந்தமான வழக்கு நடந்து வந்து 2026 இன்றைய தினம் தீர்ப்பு வழங்குவதாக நீதியரசர் அறிவித்திருந்தார். இந்த தீர்ப்புக்காக நீதிமன்றத்திற்கு, திருச்சி நீதிமன்றத்திற்கு சென்றிருந்த தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு எதிராக திக வழக்கறிஞர்கள், மகஇகாவை சார்ந்த வழக்கறிஞர்கள் கேலி கிண்டல் செஞ்சிருக்கிறார். இவங்களுக்கு பொழப்பே வந்து இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக, இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்களை பற்றி கேலி செய்வதுதான். இதை இந்து மக்கள் கட்சி என்ன பொறுமை காக்குமா? பதிலுக்கு பதில் அந்த இடத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய பாலா மற்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், திருச்சியை சார்ந்த மாரி மாநில துணைத் தலைவர் மற்றும் இந்து மக்கள் கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் திரு சாய் ரகு போன்றவர்கள் எல்லாம் சீறி பாய்ந்து அங்கே அந்த திகாவுக்கு எதிராக அங்கு பதிலடியை தந்தார்கள். தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். இது தொடர்ந்து தொடர்கதையாகி வருகிறது. நீதிமன்றத்துக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை. இந்த நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வட மாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீதிமன்றத்தில் இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த திமுக ஆட்சி வருகின்ற 2026 விரட்டப்பட வேண்டும். மக்கள், தமிழர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் திமுக இந்த தமிழகத்திலிருந்து, ஆட்சி கட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். நிச்சயம் வெளியேற்றுவதற்கான பணிகளை நாம் செய்வோம். பாரத மாதா செந்தில், மாநில பொதுச் செயலாளர், இந்து மக்கள் கட்சி. நன்றி.